அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. ஒவ்வொரு தனி மனிதனின் ஆசையும் தேவையும் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் வெற்றியும் எதில் அடங்கியிருக்குதுன்னா நல்ல வேலை, கை நிறைய சம்பளம். இந்த நல்ல வேலைக்கும் கை நிறைய சம்பளத்திற்கும் எது தடையாக இருக்கின்றது, எதை எப்படி பார்க்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்ற நுண் அறிவு இல்லாததினுடைய விளைவு வேலை தட்டுப்பாடு எதிர்கொள்கின்றார்கள். வேலை ஃபிட்டாவதில் மிகவும் சிரமப்படுகின்றார்கள். எப்படி தன்னை அமைத்து கொள்ள வேண்டும் என்று தெரியாமல் புரியாமல் தான் நினைத்த வழியில் சென்று கொண்டு தானே ஒரு முடிவெடுத்து செய்வதனுடைய விளைவுதான் வேலை பற்றாக்குறை, வேலை இல்லை, நினைத்த சம்பளம் கிடைக்கவில்லை என்ற ஏக்கம். அப்போ இந்த 2025ஆம் ஆண்டில் மாறும் வேலைவாய்ப்பு ட்ரெண்டில் உலக வேலைவாய்ப்பு சந்தை குறித்த கணிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க வேர்ல்டு எக்கனாமி ஃபோரம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாறும் வேலைவாய்ப்பு ட்ரெண்டில் தொழில்திறன் படைத்தோருக்கு வேலை தர 30% இந்திய நிறுவனம் விருப்பம் என்கின்ற தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. அடுத்து, மாறும் வேலைவாய்ப்பு ட்ரெண்டில் பட்டப்படிப்பு முடித்தவர்களை விட தொழில்திறன் படைத்தோருக்கே முன்னுரிமை என்கின்ற தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. அடுத்து, மாறும் வேலைவாய்ப்பு ட்ரெண்டில் ஐரோப்பிய சந்தையில் தொழில்திறன் மிக்கவர்களுக்கு கடுமையான தட்டுப்பாடு என்கின்ற தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. அடுத்து, மாறும் வேலைவாய்ப்பு ட்ரெண்டில் பட்டப்படிப்பு வேண்டாம், தொழில்திறன் மிக்கவர்களே வேண்டும் என அழைத்த எலன் மஸ்க் அவர்களின் தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. அடுத்து, மாறும் வேலைவாய்ப்பு ட்ரெண்டில் உயர்கல்வி படித்திருப்பதை விட தொழில்நுட்பங்கள் தெரிந்திருந்தாலே இனி நல்ல பலன் தரும் என்கின்ற தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. இந்த வேர்ல்டு எக்கனாமி ஃபோரம் இந்த டிஜிட்டல் உலகத்தில் இனி எந்த மாதிரி வேலைவாய்ப்புகள் இந்த ஆண்டு தேவை இருக்கின்றது என்ற தகவலை நாம் தெரிந்து கொண்டோம். ஏன் நம்மளால் ஃபிட்டாக முடியல அப்படின்னா 2 வகை. ஒன்று வளர்ப்பு முறை, இன்னொன்று அறிந்து கொள்ளாமை. சின்ன வயசுலேருந்தே மனப்பாடம் பண்ணி படித்ததனுடைய விளைவு இன்றைக்கி மனப்பாடம் பண்ணால் மட்டும்தான் வெளியில் போய் பேச முடியுது, மனப்பாடம் பண்ணால் மட்டும்தான் திரும்ப திரும்ப செய்து பார்த்தா மட்டும்தான் ஒரு வேலையை போய் செய்ய முடியுது. இந்த ஸ்கில் நம்ம டெலிட் பண்ணிவிட்டு செயல்படும் திறனை உருவாக்க வேண்டும். அடுத்தது, பெற்றோர்கள் இவர்களுக்கு தகுந்த மாதிரியே பேசிக்கிட்டு இவர்கள் புரிந்து கொள்வார்கள், இவர்களுக்கு புரியும் வரை சொல்லிக் கொடுக்கிறார்கள், இது போன்று வெளியில் நடக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஒரு பறவைக்கு உணவை ஊட்டி ஊட்டி வளர்த்தால் அந்த பறவைக்கு கொத்தி சாப்பிட தெரியாது, அதே மாதிரிதான் உங்கள் மகனோ மகளோ அவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்து பழக்கப்படுத்திவிட்டால் அவர்கள் தானாக இயங்கக்கூடிய திறன் குறைந்துவிடும். ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக நலன் மற்றும் தொழில், வேலை இவற்றில் வெற்றியடைவதற்கும் எது தடையாக இருக்கின்றது என்பதை கண்டறிந்து மறுசீரமைக்க எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் செயல்படுவதற்கும் நுண் அறிவை அதிகப்படுத்துவதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மைண்ட்செட் நாலேஜ் தெரப்பியில் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.